வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 மாணவர்கள் சடலமாக மீட்பு. மக்களுக்கு தேவையானதை உடனடியாக செய்யுங்கள் என அதிகாரிகளுக்கு அனுர அதிரடி உத்தரவு. புயலால் தமிழர் பகுதிகளில் அபாய நிலை, ஹெலிகாப்டர்களில் மீட்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமைகள் காரணமாக பல பிரதான வீதிகள் வெள்ளத்தினால் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மாவட்டத்தின் தாழ்நிலங்களில் மக்கள் எதிர்கொண்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் நேரில் சென்று நிலைமைகளை அவதானித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல விடயங்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு அரசின் இயந்திரம் துரிதமாக செயற்பட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும். நாங்களும் பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர் மற்றும் அனர்த்த முகாமை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அவ்வப்போது மாவட்டத்தின் நிலைமைகளை தெரிவித்து வருகின்றோம். அது மாத்திரமன்றி பரோபகார சிந்தனைகள் உள்ளவர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள், பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது கோரிக்கையொன்றையும் விடுத்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் ஒழுவுள்ள சுழியோடைக்கு அருகில் உள்ள பாலம் உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கரைப்பற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை தடைபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணத்தால் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் ஒழுவுள்ள களியோடைக்கு அருகிலுள்ள பாலம் இன்று அதிகாலை இடிந்து விழுந்துள்ளதன் காரணமாக அதனூடாக போக்குவரத்துகள் தடைபட்டுள்ளது. இராணுவத்தினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் செல்லும் மக்களை விழிப்புணர்வூட்டி வருவதுடன் குறித்த பாலத்தினை கடக்கும் மக்களுக்கு உதவியும் செய்து வருகின்றனர். பாலம் உடைந்துள்ளதன் காரணமாக சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் வேளாண்மை நடவடிக்கை சென்ற 7 விவசாயிகள் அந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியதை அடுத்து ஒரு விவசாயியை விமானப்படையினர் உலங்கு வானூர்தி மூலம் மீட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை வேளாண்மை நடவடிக்கைகளுக்காக புல்லுமலை தம்பட்டி வயல் பிரதேசத்தில் 3 விவசாயிகள், மாவடி ஓடை வண்ணாத்தி 6 வயல் பிரதேசத்தில் 4 பேர் உட்பட 7 விவசாயிகள் சென்றிருந்தனர். இந்த நிலையில் தொடர் கடுமழை காரணமாக அந்த பகுதியில் உள்ள குளங்களின் வான்கதவு திறக்கப்பட்டதை அடுத்து வயல் நிலங்களில் வெள்ளத்தில் மூழ்கியது. அதனால் அந்த விவசாயிகள் தமது வாடிகளில் இருந்து வீடுகளுக்கு வெளியேற முடியாமல் சிக்குண்டுள்ளனர். இவ்வாறு சிக்குண்டவர்களை மீட்கும் நடவடிக்கையினை இன்றைய தினம் விமானப்படையினர் மலைவெட்டுடன் வயல் பகுதியில் சிக்குண்ட ஒருவரை உலங்கு வானூர்தி மூலம் மீட்டெடுத்துள்ளனர். அதேவேளை கொக்கசிமடு பகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்டுள்ள 4 குடும்பங்களை மீட்பதற்கு உலங்கு வானூர்தியில் கயிறு இறக்கப்பட்ட போதும் அவர்கள் கயிற்றில் ஏறும் பயத்தினால் ஏற்க மறுத்ததனால் அவர்களை மீட்க முடியாமல் உலங்கு வானூர்தி திரும்பியுள்ளது. புல்மலை தம்பட்டி வயல் பிரதேசத்தில் சிக்குண்ட 3 பேரில் ஒருவர் வெள்ளத்தில் நீந்தி கரையேறியதுடன் ஏனைய 2வரையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதுடன் சிக்குண்ட 4 குடும்பங்களையும் படகின் மூலம் மீட்டதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நிலவரப்படி 8460 குடும்பங்களைச் சேர்ந்த 29816 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் 3 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் 103 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 40 பாதுகாப்பு நிலையங்களில் 831 குடும்பங்களைச் சேர்ந்து 2883 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க 6 உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரூப் கேப்டன் எரந்தகினகே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது பலாலி, ரத்மலானே, ஹிங்குராங்குட, வீரவில, அம்பாறை, அனுராதபுரம் விமானப்படை தளங்களில் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக விசேட பயிற்சி பெற்ற விமானப்படை படைப்பிரிவினர், விசேட அதிரடிப்படையினர் தயார்படுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறினார். மேலும் விமானப்படை ஊடக பேச்சாளர் எரந்தகினகே விமானப்படையின் கண்காணிப்பு விமானங்கள் அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறையொன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் அலுவலகூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை கூறியுள்ளார். அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கல்வி அதிகாரங்களுக்கு ஜனாதிபதி உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மனநிலை மற்றும் நெருக்கடிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உயர்தர பரீட்சையை மேலும் காலம் தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஆலோசனை வழங்கினார். இதன்போது கடற்றொழிலுக்காக கடலுக்கு சென்றிருக்கும் கடற்றொழிலாளர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுர மேலும் அறிவுறுத்தினார். வெள்ளநீரில் அடித்து செல்லப்பட்ட மദ്രസா மாணவர்களில் மேலும் 2 மாணவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதன்படி தற்போது காணாமல் போன மாணவர்களில் 4 மாணவர்களில் 4 சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகளில் ராணுவம், விசேட அதிரடிப்படை, காவல்துறையினரும் பங்கேற்றுள்ளதுடன் தன்னார்வ இளைஞர்கள் குழுவும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளநீரில் அடித்து செல்லப்பட்ட மദ്രസா மாணவர்களில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலங்கள் சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட காரைதீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாடிவப்பள்ளி சின்னப்பாலம் அருகே 11 பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ளநீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ளநீரில் அள்ளுண்டு காணாமல் போயினர். பின்னர் கல்முனை பொதுமக்கள் மாளிகைக்காடு ஜனசா நலம்புரி அமைப்பினர் உட்பட கல்முனாட் கடற்படையினர் உதவியுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த மீட்பு பணியின் போது அப்பகுதியில் உள்ள அதிவலு மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்பு குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மேலும் இந்த விபத்தில் 6 சிறுவர்கள், உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர். ஏனைய மாணவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை. குறித்த 6 மாணவர்களையும் தேடும் பணிகள் தொடர்கின்றன. கடற்படையினருடன் இணைந்து சமுதாய தொண்டர் அமைப்புகளும் களத்தில் இணைந்து தேடும் பணிகளை தொடர்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் வெள்ள அனர்த்தத்தினை எதிர்கொள்வதற்குரிய ஆயத்தங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் கடற்படையினரால் தகுந்த ஏற்பாடுகள் முன்னரே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். சூறாவளிக்கான முன்னறிவிப்பு 3 நாட்களுக்கு முன்னரே விடுக்கப்பட்டிருந்த வேளையிலும் முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமையின் காரணத்தினால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய அவல நிலை உருவாகியுள்ளது. காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் படுவான்கரையில் உள்ள தமது இருப்பிடங்களுக்கு செல்ல முடியாது தவித்த வேளை எமது தலையீட்டினால் படகு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் இலங்கை போக்குவரத்து சபையுடன் தொடர்பினை மேற்கொண்டு பேருந்து சேவைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. புதிய அரசாங்கத்தினுடைய அனுபவமற்ற தன்மை இங்கு உறுதியாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முடிந்தளவு எம்மாளி என்ற பயணிகளை மேற்கொள்வோம். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுடன் மக்களாக நின்று வெள்ளநீர் மட்ட அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இலங்கைக்குள் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த அனுபவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக மேலும் 4 முன்னாள் அமைச்சர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னாள் அமைச்சர்களான நளின் பெர்னாண்டோ, விதுர விக்ரமநாயக்க, நசீர் அகமட் மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் வருகை தந்துள்ளனர். இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, ஹரின் பெர்னாண்டோ, ரோஷான் ரணசிங்க மற்றும் ரமேஷ் பத்திரனா ஆகியோர் ஆஜராகி
இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்கினர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட அமைச்சரவையில் அங்கம் வகித்த 18 பேரும் தரமற்ற மருந்துகளை இலங்கைக்கு கொண்டு வந்து அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு விநியோகித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்ய மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரமசிங்க அனுமதி அளித்திருந்த நிலையில் குறித்த நால்வரும் சிஐடிக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர்.